உன் தம்பி எடுக்கலன்னு நீ எப்படி சொல்லுவ? இன்ஸ்பெக்டர் சார், என் தம்பி அம்மளம் வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா அவன் யாரோட செயினையும் எடுக்கல. அவனுக்கு அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. அப்புறம் அவன் பேண்ட் பைக்ல அந்த செயின் எப்படி வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னா, இதோ நிக்கிறாரு இந்த சிவா, இவரு ஏற்பாடு பண்ணிதான் வந்துச்சு. அந்த செயினை இவர் பொண்டாட்டி ஜனனி மூலமா எங்க வீட்டுல வந்து போட வச்சிருக்காரு. ஓ இன்ஸ்பெக்டர், இது என்ன நான்சென்ஸா இருக்கு? ஏங்க, நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நேரா ஸ்டேஷனுக்கு தானே வந்து நிக்கிறேன். நான் அதுக்கு ஜனனி அமிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? நான்சென்ஸ் வளர்றாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நடந்தது இதுதான். நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த ஜனனி எங்க வீட்டுக்கு வந்தா. அவதான் அந்த செயினை என் தம்பியோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டு போயிருக்கா. சரிமா, நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. என்னோட முதல் கேள்விக்கு பதில் சொல்லு. உன் தம்பி எதுக்கு அம்பளம் வீட்டுக்கு போனா? அதுவும் நடுராத்திரில எதுக்கு போனா? சொல்லுக்கா, சொல்லு, சொல்லிடுக்கா. என்ன மேகல அமைதியாயிட்ட? தாசி எதுக்கு அம்பளம் வீட்டுக்கு போனா? நடுராத்திரில எதுக்கு போனா சொல்லு. சொல்லுக்கா. உங்ககிட்டயும் பதில் இல்லையா? சிவா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கு. எங்களுக்கு அந்த ஆதாரம் போதும் இவனை அடிச்சு விசாரிக்கிறதுக்கு. இதுக்கு மேல என்ன பேசணுமோ லாயரை வச்சு கோர்ட்ல பேசிக்கோ. சிவா, இன்ஸ்பெக்டர், இவனை நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். அந்த செயினையும் கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். அதை நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கலாம். ஷூர் இன்ஸ்பெக்டர். இப்ப நீங்க கிளம்பலாம். இன்ஸ்பெக்டர், வேற ஏதாவது தெஃப்ட் ராபரி கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இவன் தலை மேல போடுங்க. சிவா, அப்பயாவது இவன் எல்லாம் திருந்துறானான்னு பாப்போம். ஏ சிவா, என்ன மேகல முறைச்சு பாக்குற? டே சிவா, என் தம்பி ஏன் உன் வீட்டுக்கு வந்தான்னு இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் மொத்த மானமும் சந்தி சிரிச்சிரும். ஆனா உன் அப்பா ராசம்பளத்துக்கு இதை விட பெரிய அவமானம் கொடுக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீ தப்பிச்சு போ. என்ன, நான் தப்பிச்சு போகணுமா? ஏய், நீயும் உன் தம்பியும் தாண்டி இங்க மாட்டிருக்கீங்க. என்ன தப்பிச்சு போக சொல்றீங்க? போங்க, இனிமேலாவது நேர்மையான வழியில வாடுறதுக்கு வழிய பாரு. ஓட்டங்க. அம்மா, அந்த ஹெட்போன்ல கேக்கும் போது ஏன் அழுத துளசி? நம்ம குழந்தையோட இதய துடிப்பை கேட்கும் போது அழுக வராதா ஜனனி? எதுக்கு அழுக வரணும்? ஜனனி, நம்ம குழந்தையோட இதய துடிப்பை கேட்டா கண்டிப்பா அழுக வரும். எந்த மனுஷியா இருந்தாலும், அவ இதயம் கல்லாவே இருந்தாலும் அழுக வரும். துளசி, நீ குழந்தையோட ரொம்ப அட்டாச் ஆயிட போற. இதெல்லாம் ஒரு கேள்வியா? துளசி, இது ஒண்ணும் உன் குழந்தை இல்ல, அது என்னோட குழந்தை. நீ அத பெத்து என்கிட்ட குடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு நீ குழந்தைய தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ குழந்தை மேல அட்டாச்மெண்ட் ஆகாத. என்ன ஜனனி பேசுற? வயத்துல வளர்ற குழந்தைய ஒரு பொண்ணால எப்படி நேசிக்காம இருக்க முடியும்? கரு உண்டான சமயத்துல இருந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் அவ மேல ஒரு காட்ஸ் டச் இருந்துட்டே இருக்கும். குழந்தை மூலமா கடவுள் அந்த பொண்ணை தொட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு பரவசப்படுவா, சந்தோஷப்படுவா, அழுவா, காரணம் இல்லாம சிரிப்பா. இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஜனனி. ஒரு பொண்ணு கஞ்சவா இருக்கிறதுல இருக்கிற அடிப்படை சந்தோஷமே இதுதானே. நீ என்னென்னமோ சொல்ற, அதெல்லாம் எனக்கு புரியல. ஆனா குழந்தை மேல ரொம்ப பாசம் ஆயிட்டேன்னா அப்புறம் பிரியறதுக்கு மனசு வராது துளசி. அதனாலதான் ரொம்ப பாசம் வைக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் துளசி. எப்படி ஜனனி, எப்படி உன்னால இறக்கமே இல்லாம இருக்க முடியுது? என் இடத்துல நீ இருந்து பாரு துளசி, நீயும் அப்படிதான் இருப்ப. சிவாவோட நான் வாழணும் துளசி. அதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த குழந்தைதான். நீயே பாரு, இப்ப கூட அந்த மேகல விஷயத்துல வீட்ல எல்லாருமே என் மேல கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட எனக்கு அங்க இடம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அந்த குழந்தை தான் காரணம். அதுல எப்படி நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்? குழந்தைய மட்டும் பெத்து
எப்படியாவது என்கிட்ட குடுத்துரு துளசி. நான் என்ன மிஷினா சும்மா பெத்து கொடுக்கறதுக்கு? நானும் ஒரு பொண்ணுதான் ஜனனி. ஒரு குழந்தை வயித்துல வளர்ந்தா என்னென்ன உணர்வுலாம் வருமோ அது எனக்கும் வரும். அது எல்லாமே கடந்து வந்துதான் குழந்தைய பெத்து உனக்கு கொடுக்க முடியும். ஆனா கண்டிப்பா கொடுப்பேன். அது இந்த குழந்தை மேல சத்தியம். உனக்கு புரியுதா? தேங்க்ஸ் துளசி. சிவா, துளசி, ஜனனி, துளசி, ஹாஸ்பிடல் போனீங்களே, என்னாச்சு? பரவாயில்ல, நார்மல் தான். டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் என்னாச்சு? அந்த தாச கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு உள்ள தூக்கி வச்சலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அந்த மேகலை வந்திருப்பாளே, வந்தாளா? மேகலை வந்தாளே, ரொம்ப தான் சீன் போட்டா. ஆனா இன்ஸ்பெக்டர் தான் அவளை ஏற்கனவே தெரியுமே. அவ போட்ட சீனுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கவே இல்லை. நீ இதே மாதிரி பேசிட்டே இருந்தா உன் மேலேயும் கேச தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டிட்டாரு. சிவா, என்ன பத்தி எதுவும் சொன்னாலா? நீதான் வீட்டுக்கு வந்து செயினை தாஸோட பேண்ட் பாக்கெட்ல போட்டேன்னு சொன்ன. ஐயோ, அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன் பயமா? அவ கூட இருக்கிற பந்தம் உனக்கு உடஞ்சு போயிடுமோன்னு பயமா? இல்ல சிவா, மேகலை ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாள்ல. ஜனனி, நீ முதல்ல ஒழுங்கா எங்க டீம்ல இரு. உனக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க உன்னை பாத்துப்போம். நீ தேவையே இல்லாம டீம் மாறி இருந்தாதான் உனக்கு அவங்களால பிரச்சனை. இனிமே அவளை பார்க்கலாம் போக கூடாது, புரியுதா? சரி சிவா.